சமைச்சு ஒவ்வொரு குக்கும் தனக்கு கிடைச்சிருக்கிற கோமலை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஜாலியா இருக்கு. அது ஒரு 2-3 பேர் தான். மிச்ச பேர் பேசலாம் கொஞ்சம் டைட்ல பாரு. வீடியோல பேசலாம் கொஞ்சம் பாரு. லைட்டா ஜூம் ப்ராப்ளம் இவருக்கு மாத்திக்கலாம். கோமாளியா மாத்த முடியாது, திருத்த முடியாது. நான் மீறல கண்ணா, பட் அவர் என்ன சொல்றாரு நீ வேண்டாம். அப்படி கிடையாதுடா. வீட்டில் கணேசன் அடிச்சு மிதிச்சு வெளிய அடிச்சா நீ அவர் கூடயே தான் இருக்கணும். ஓகே? அவர் அடிச்சு மிதிச்சு வெளிய போன்னு சொன்னா நான் கூடயே இருக்கணும். ஏண்டா நீ வேணா போன்னு பவித்ரா சொல்லும்போது போல, அஸ்தாபிகா சொல்லும்போது போல, இப்ப வேணா போயிடுவே. ரம்யா பண்ணி சொல்லும்போது என்ன? ஆமாப்பா, அதுக்கு எல்லாத்துக்கும் கர்மா தான் வந்திருக்காரு. அடிக்கடி ரொம்ப கட்டி டச் பண்றான். ஏன் மிஸ்பிஹேவ் பண்ற புகழ்? மேடம் ஒரே ஒரு ஹஸ்பண்ட் வந்து சொல்லுங்க. என்ன ஒரு கர்மாந்திர காட்சி. ஓகேவா? அந்த பொண்ணு பேர் என்னடா? அது பொண்ணு இல்ல, இது பையன் தான். எஸ்டகுமாரி போட்டு மணிமேடை வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன மாதிரி டாஸ்க் வரப்போகுது அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக இன்னும் 2 சூப்பரான ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ஷோக்கு வர போறாங்க. கோமாளி 20 பேர் இருக்காங்க. பா அது 2 பேர் வராங்க. கோமாளி 20 பேரா? So without any delay, let's welcome வனிதா and வித்யுலேகா. ஒண்ணுக்கு ஒண்ணு சரசதில்ல, ரெண்டு மோதி பொளச்சதில்ல. டார்லிங் எனக்கெல்லாம் ஞாபகம் வருது. பாவம் எங்க பெயிண்ட் டெஸ்ட் வந்துருக்காங்க. கலர் போட்டு கொஞ்சம் அவரையோ எப்படி ஸ்மெல்ல நல்லா வருதா? வனிதாக்கா and வித்யுலேகா அவங்கள பத்தி சொல்லணும்னா இந்த அடுப்படி தான் அவங்க சமைக்காத டிஷ்ஷே கிடையாது. கூட என்ன சொதப்பாத கோமாளியே கிடையாது. வேற கோமாளியே கிடையாது. பதறாத கோமாளியே கிடையாது. சூப்பர், நல்லா இருக்கு. மாத்தி மாத்தி ஜாலியா பேசுங்க. வதராத புகழ் சின்ன பையன் மாதிரி இருக்கே. டாடில எடுத்தியாடா? பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் தெரியுது. அக்கா இந்த குக்குங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஏன் வந்தீங்க? அட்வைஸ் கொடுக்கிற மாதிரி குக் இல்லையே. நான் பல பேருக்கு இங்க ஃபேன். நான் பெரிய இர்ஃபான் ஃபேன். பெரிய இர்ஃபான் தான். ஏன் குக்குக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. 10 கண்டஸ்டன்ட் தான சொன்னாங்க, இப்போ 2 பேரும் புதுசா இறக்குறாங்க. And Shrikant Deva, என்னோட மியூசிக் டைரக்டர். We have given super hit song Sangi Mangi. Thank you. சூப்பர் கவிது. நீங்க குக்குக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? கோமாளி அங்க வந்து நல்லா பத்திரமா பாத்துக்கங்க. தங்கம் மாதிரி பாத்துக்கங்க. நீ என்ன காமெடி போய் ஆரம்பி போ. ஓகே நான் யோசிக்கிறேன். நீங்க சமைச்சு முடிச்சீங்கன்னா பிரியங்கா கிட்ட இருந்து சாப்பாடு காப்பாத்திடுங்க. கண்டிப்பா. அது ஏன்னா இங்க வரதுக்குள்ள எல்லாமே தீந்து போயிடும். எனக்கு அதெல்லாம் ஓகே. எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்க? நீ இந்த ஷோல ஜெயிச்சு நீ தான் குக்கு. ரங்கராஜ் டெண்டர் நம்ம தான் எடுக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே நம்ம இன்னொருல நம்ம எல்லாம் அக்கா நம்ம சொன்னா சொல்லியாச்சு. ரீசார்ஜ் தான் தெரியும். போய்ட்டு இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எவ்வளவு தங்கம் மாதிரி பாத்துனா கூட அவங்க கைட்டி விடுவாங்க தேவைப்படும் போது. சோ நீங்க தான் வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை வந்து சொல்ல போறீங்களாமே, என்னது இது? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோமாளி எல்லாம் ஒரு பொக்கே தந்திருப்பாங்கல, ஃப்ளவர்ஃபுல் பொக்கே என் ட்ரெஸ் மாதிரி. அந்த பொக்கேல தான் இருக்கு ஆரம்பே. ஐயோ காட்டுது. எப்படி தான் யோசிக்கிறாங்க? என்ன மேலே கீழே பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? இதானே அது? ஓகே சோ ஆக்சுவலி இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டாஸ்க் இல்லன்னு சொல்லிருந்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிராண்ட் லான்ச்ல இருக்கீங்க. ஆனா உங்களோட மெயின் கோர்ஸ் ஒன்னு இருக்குல்ல, இன்னைக்கு மெயின் குக் ஆஃப் நடக்க போகுது. அதுக்கான மெயின் இன்கிரிடியன்ட் ஒன்னு கொடுப்போம்ல, அது உங்களுக்கு ஆல்ரெடி உங்க கோமாளி சூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ உங்க கையில இருக்க பொக்கேல அந்த ரெட் ரோஸ் இருக்கு பாத்தீங்களா, அத மட்டும் அப்படியே உருவுனீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க மெயின் குக்கிங்கான இன்கிரிடியன்ட் அதுல இருக்கு. இது என்ன தெரியுமா? அப்புறம் வேற முருங்கப்பா பரவாயில்ல, இந்த சீசன் பயங்கர கிரியேட்டிவா பண்ணிட்டு இருக்கீங்க. பண்றது சமைக்க முடியும்.
டிஷ் பூண்டாங்க. நம்மளுக்கு பூல என்னடா செய்யறது? இதை வச்சு என்னடா செய்யறது? ஐயா இத வச்சு நாங்க எப்படி பண்ண முடியும்? டிஷ் கொண்டு வர முடியும். 4 தான் இருக்குன்றாரு. பூஜா உங்க டேபிள்ல என்ன பூ வந்திருக்கு? அது லாவெண்டர் உங்களுக்கு தெரியுமாமா? ஓகே ஓகே பரவாயில்லை. இந்த கலர்ல இருந்தா லாவெண்டர் தான். ஸ்ரீகாந்த் அண்ணா நீங்க தேங்காய் பூ. சூப்பர். தேங்காய் பூ. ஓகே. உண்மையா சொல்ல போனா நான் தேங்காய் பூ பார்த்ததே கிடையாது. கோவில்ல வந்து உடைக்கும் போது சொல்லுவாங்க உள்ள பூ வந்திருக்கு, ரொம்ப சென்டிமெண்டான விஷயம், நல்ல சகுனம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கேன் நான் இது. ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? பன்னீர் ரோஸ். ஓகே. பிரியங்கா இது அந்த சமாச்சாரம். அக்ஷய் கமல் உங்களுக்கு என்ன பூ வந்திருக்கு? செம்பருத்தி பூ. சுஜிதா மேம் எனக்கு தென்னப்பூ வந்தது செம்ம ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தது. பட் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ மெயினா அதுல வந்து இந்த மில்க் எடுத்தா என்ன வேணா எதுல வேணா மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. தென்னம்பூ. ஓகே. ஷைன் ஜோயா. சார் உண்மையிலே எனக்கு வந்திருக்கிறது ஆப்பிள். இருங்க வரேன். சொல்றேன். இது என்ன பூன்னு தெரியல. என்ன சொல்லுடா நாளை கூப்பிட்டு. திவ்யா எனக்கு ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கு உண்மையாலுமே அது என்ன பூனே தெரியல. இதுதான் சங்கு பூன்னு நினைக்கிறேன். சொன்னா சங்கு உறுதிங்க. கணேசர்களுக்கு எங்களுக்கு அரளி பூல ஆச்சி கொடுக்குறோம். சொல்லுங்க. கணேசன் உங்களுக்கு என்ன பூ வந்திருக்கு? எங்களுக்கு வாழைப்பூ. வாழைப்பூ. ஓகே. தம்பி என்ன பண்றீங்க? தலையில நீ தெரிஞ்சுக்கிறியா? அவன் தப்பு இங்க கூட மல்லிப்பூ வந்து ஒரு டிஷ் செய்யணும். ஃப்ளவர்லயே கொஞ்சம் ஃபுட்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு சேராத ஒரு பூ அது. மல்லிப்பூப்பா. இப்படி வா. ஏய் அது ஏன் பூ? சாப்பிட முடியாது. இங்க பாரு அவர் எவ்வளவு கோஆபரேட்டிவா இருக்கு பாரு. அவள் எவ்வளவு அழகா பேசுறீங்க. நல்ல ஒரு பையனை கிடைச்சிச்சு கோமாளியா. ஓகே சூப்பர். அவருக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு நினைச்சோம். ஆனா தப்பு. அவனுக்கு கேம் ஆரம்பிக்கும் மெச்சூரிட்டி வரவே இல்லை. நீ எனக்கு பேசணும். அவ பாரு எவ்வளவு கொலாபரேட். அவளை பாரு கொலாபரேட்லாம். அவ எவ்வளவு பேசி பாசமா பேசினா நீ இங்கிட்டு கோச்சிக்கிட்டு நீ அதை விட கண்ணுக்குள்ள தண்ணி விட்டு அழுதுட்டு இருக்க. எல்லாரும் என்ன தப்பு நினைக்கும். நான் உன்னை ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். இங்க நான் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீ வந்து தண்ணி விட்டு அழுகுறன்னு நினைக்கும். ஆனா அங்க பாரு கையை பிடிச்சிட்டு பாரு பாரு எவ்வளவு அந்த இங்க பாரு அங்க பாரு டான்ஸ் கூடாது. அவங்க பாரு நம்ம ஒண்ணு நீ இப்படி நான் சொன்னது கரெக்டா? அவங்க இங்க அந்த லூசு பசங்க பாரு. அந்த லூசு பசங்க பாரு அங்க பாரு. என்ன பூ தெரிஞ்சு போச்சு. ஆமாப்பா. இந்த பூவை பேஸ் பண்ணி தான் நீங்க ஒரு மெயின் டிஷ் குக் பண்ண போறீங்க. ஒரு மெயின் இல்லங்க, ஒரு மெயின் டிஷ். அதுக்கு உண்டான டைம் 1.5 மணி நேரம். we are very particular about the time. மல்லிப்பூ வச்சு 1.5 மணி நேரம் நாங்க பண்றோம். அதனால டைமிங் வெரி வெரி பர்టిక్యులர். அந்த 1.5 மணி நேரத்துல நீங்க முடிச்சா முடிக்கல அப்படியே தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட இதுவே வந்து இவர் என்ன சொல்றாரு கேக்குறதா. மல்லிப்பூ எடுத்து 1 மணி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாரு. நான் அவ்வளவுதான் என்னோட சார் மோந்து பார்த்துட்டு. ஓகே சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு மெயின் குக் ஆஃப் ஆன மெயின் இன்கிரிடியன்ட் ஃப்ளவர்ஸ் சொல்லிட்டாங்க. சரி இதுவே ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. இதெல்லாம் வேற ஏதாவது ஹிண்ட்ரன்ஸ் இருக்கா? இல்ல இல்லாம இருக்கு சார். எங்க என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொன்னா போய் வாங்க வெளிய. ரெடியா அப்பா வாட் இஸ் தி என்ட்ரன்ஸ்? இதோ எவ்வளவு நாளாச்சு இது கேட்டேன். இதோ பெருசா வந்து என்ட்ரன்ஸ். ஐயோ வெல்கம் டு குக் வித் கோமாளி गाइस. முதல்ல எங்க குக்குக்கு சமைக்க தெரியுமாவே தெரியாது. எனக்கு அது வேணும். yellow கலர். எனக்கு அது வேணும். இப்படி இருக்கிறது எனக்கு வேணும். குக்கோட ரைட் ஹேண்ட், கோமாளியோட லெஃப்ட் ஹேண்ட். இது உள்ள இருக்கணும். உங்களுடைய குக்கிங் இது பேஸ் பண்ணி அமைப்போம். ஐயோ பண்ணலாங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. எல்லாம் பண்ணலாம். என்ன சொல்லு வாய் தான்.
நீங்க ஃபர்ஸ்ட் இயர் பண்றதுனால ஹிண்டன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒத்த கையில பண்ணணும், ஒத்த கை வந்து உள்ள இருக்கும், அது மேல தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு உடனே எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி இந்த கையை போட்டதே நான் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன். அந்த கையை எப்பவுமே போய் தூக்கிட்டே தான் பிக் பண்ணணும். கீழே இறக்கினா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். நான் வந்து அப்படி எல்லாம் பண்ண முடியாது. நாங்க எப்படி தான் சொல்றோம். அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா கோமாளிக்கு மசாஜ் தரும். ஐ நான் எனக்கு இல்லையப்பா. யார் மசாஜ்? சாய் மசாஜா கேக்குறாரு. பாடி மசாஜ் செருப்புதான். இது பெஸ்ட் வந்து அந்த பூவை பேஸ் பண்ணி யார் ஒரு இன்னோவேட்டிவான டிஷ் கொடுக்க போறாங்களோ டெஃபினட்டா நான் அதுக்கு நிறைய மாத்தேன். டிஷ் சொல்லும்போது it has to be one main dish. It could be a dessert, it could be a main dish, it could be with a non-vegetarian or it could be vegetarian. ஆனா ஒரு full main dish. ஓகே புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்காங்க? நான் யோசிச்சேன் ஷமிக்கணும், ஓகே வின் பண்ணணும், கோமாளி எனக்கு மசாஜ் இங்க இருந்து வந்து நினைச்சிட்டு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எப்போ மசாஜ் பண்ணனும்? இப்படி ஒரு ஜோடி பேர் கிடைக்காம போச்சு. இப்பவே மசாஜ் ஆரம்பிச்சிட்டோமே. எப்ப விட்டாலுமே கோமாளிக்கு தான் மசாஜ். அவன் மசாஜ் நல்லா பண்றவங்க வின்னு நினைச்சிட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான் சார். குக்கிங் சொல்லுங்க சார். ஐயா மசாஜ் வந்து நல்லெண்ணெயா தேங்காய்யா விளக்கெண்ணெயா? நீ எங்க என்ன கொடுத்தாலும் விளக்கெண்ணெய் நல்லா பண்ணுவோம். சமைக்கலாமா? அண்ணா என்னது இது காலி கிரவுண்ட் மாதிரி இருக்கு? டேய் இந்த விஷயமே தெரியாதா? இதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிடா. இது நியூலி லான்ச் வீடியோ OV1. பாப்பா என்னென்ன எல்லாத்தையும் நீங்களே பண்றீங்க? இதோட தனித்துவமே இந்த பர்னரை ரிமூவ் பண்ணலாம், அசெம்பிள் பண்ணலாம். இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ தம்பி. இது கூல் கூட்டம். அவ்வளவுதான். அண்ணா இந்த மாதிரி இது வந்து நான் பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். இந்த வீடியோல தான் புதுசா கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கீங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துரும். வீட்டுக்கு அனுப்ப சொல்றேன். இது வந்து கூல் குக்கிங். இப்ப ஜாலியா பண்ணா குக் பண்ண போறோம். ஓகே கோல் டேபிள்ல இருந்து கோமாளிகள் மட்டும் இங்க வந்து இங்க இருந்து ஒரு ஹிண்டன்ஸ் எடுப்போம். சொல்ல போனா இங்க இருக்கிற ஒவ்வொரு குக்ஸுக்கும் இந்த சீசன் ரொம்ப ரியலி சேலஞ்சிங்கா இருக்க போகுது. எல்லா சீசனுமே நம்ம ஜாலியா பண்ணி கொடுக்குறோம். ஓகே யூ குக்கிங் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இங்க பாருங்க முதல்ல என்ன பண்ணனும்? அந்த உனக்கு என்னென்ன வேணும் இந்த நான் சொல்றேன். புகழ் என்ன தேடுறீங்க? எங்க காரணா எப்ப மசாஜ் பண்ண சொல்லுங்க எனக்கு விட்டு போயிடாதீங்க. நான் வந்து இனிஷியலா ரொம்ப பயமா இருந்தேன். எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. அதனால ஒரு ஹெசிடன்ஸோட தான் நான் வந்து பண்ணேன். நீ ஒரு பாஸ்கெட் நான் ஒரு பாஸ்கெட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கையை தூக்கி அந்த கையோட சேர்த்து உள்ள விட்டாங்க. அந்த கை மாதிரி. அதனால லெஃப்ட்ல வச்சு ஒண்ணுமே செய்யல. என்னோட செட்ல நான் இருக்கும்போது விதிமீறல் பண்றீங்களா நீங்க? என்னாச்சு? எல்லாரையும் போட்டு கொடுக்கிற வேலை தான் என்னோட மெயின் வேலை. வாங்க. ஆமா. இந்த தக்காளி ரொம்ப முக்கியமா. பச்சை தக்காளி. இல்ல நீ பைத்தியக்காரன்னு நினைச்சிருக்கீங்க. இவர் வந்து கையில வந்து இதெல்லாம் மாட்டிட்டு பண்ணுங்க அப்படி சொன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கையில எல்லாம் மாட்டிட்டு பண்ணனும். இப்போ என்ன பண்ணனும்? இப்போ எனக்கு மசாஜ் பண்ணி விடணும் இல்லையா? எங்க போறோம்? கம்பெனி சீக்கிரமா வெளிய சொன்னாங்க. எல்லாரும் சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இது வச்சு நானும் 2 ரவுண்ட்